ஃபேமிலி ட்ராமா இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அண்ணன் தம்பி இது சென்டிமெண்ட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஜேர்னர் இருக்கு, அதனால அது ஒரு வாட்டி பார்க்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா இருக்கு. போரடிக்காம இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. காமெடி இல்லை, கொஞ்சம் சீரியஸ் தான், சீரியஸ் ஃபிலிம் தான். எல்லாருமே இது ஒரு அப்படியே கிராமத்துல நம்ம எல்லாம் உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு இதை இல்ல, இது எல்லா காலத்துலயும் கிராமம் இருக்குல்ல, அதனால எல்லா காலத்துக்குமே செட் ஆகும். நிச்சயமா வந்து பார்க்கலாம், எந்த வல்கரா எதுவுமே இல்லை, ரொம்ப டிராமாவும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எல்லா சீன்ஸுமே டைலாக் நல்லா இருந்துச்சு சார். அந்த மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். பழைய இளையராஜா சாரை ஞாபகப்படுத்துது. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் சார் இது. எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். இது கண்டிப்பா வந்து எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார் இந்த படம். அதை கூட சொல்ல வார்த்தைகள் இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எண்டு வரையும் நாங்க அழுதுட்டு தாங்க சார் இருந்தோம். ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் சார், அப்படி ஒரு கனெக்டிங், அப்படி ஒரு ஃபீல் ஆனிச்சு. நாங்க மறுபடியும் அந்த பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிற யாரோ ஏதோ ஒரு வகையில பிரிஞ்சிருக்காங்க சார். அந்த வகையில எல்லாரும் வந்து மறுபடியும் ஒன்னா போய் சேர்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா இருக்கும்னு நம்புறேன் சார். வரதில்லை சார். ஓடும் சார், கண்டிப்பா ஓடும் சார். எதிர்பார்த்த அளவை விட அதிகமா தான் சார் இருக்கு. எந்த சிலையும் நடிக்க வைக்கல, இயல்பா இருக்கிறது மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள போய் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி யதார்த்தமா கொண்டு வந்திருக்காங்க சார். எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு சார் படம். இதை விட படம் நான் வேற எங்கேயும் பார்க்கல சார். இப்போ சென்டிமெண்ட் படம்னா இதை நம்ம கொடுக்கலாம் சார். மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் இந்த ஒரு படம் வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பா எல்லாருமே மக்கள் வந்து அழுதுட்டு தான் சார் வெளியில வருவாங்க. இல்ல சார், அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு யதார்த்தமா தான் இருக்கு, எதுவும் தெரியலங்க சார். நல்லா இருக்குங்க சார். சூப்பரா இருந்துச்சுண்ணா. படத்துல வந்து அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். போர் எல்லாம் இல்லை, சூப்பரா இருந்துச்சுண்ணா, வேற லெவல்னா. சூப்பரா இருக்குண்ணா, அப்படியே பழையங்காலத்துல நடந்த மாதிரியே தான் இருக்கு. என்ஜாய் பண்ணிப்பான். சூப்பரா நடிச்சாங்கண்ணா. இல்ல நல்லா இருக்கு, சூப்பர். படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில வந்து ஒரு படம் பார்க்குற இது இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும், குடும்பமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச கதை. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பிரிஞ்சிருக்கிற சொந்தங்கள் எல்லாமே வந்து ஒன்னா சேருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மைய கருவை வச்சுதான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். இல்ல இது வந்து போர் அடிக்குன்னு இந்த படத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு குடும்பத்தோட வாழ்வியலை தான் சொல்லியிருக்காங்க. இதுல போய் நீங்க வந்து ஒரு கமர்ஷியலு, ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம அதை பார்க்கக்கூடாது. அந்த ஒரு குடும்ப கதையில நம்ம குடும்பத்தை வந்து பொருத்தி நீங்க பார்க்கணும். அதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு இது. இல்லை, இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் வந்து தேவையான படம். ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. சித்தப்பானா யாருன்னு தெரியல, பெரியப்பானா யாருன்னு தெரியல, மாமானா யாருன்னு தெரியல. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கணும். பார்த்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு இவ்வளவு உறவுமுறைகள் இருக்கு, நம்ம கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இவ்வளவு சொந்தங்கள் இருக்காங்க. அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் வந்து ஒரு சேமிப்பு கிடையாது, சொந்தங்களையும் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமாக நான் நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க மெயினாக. அதாவது நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கேம்ஸ் பார்க்குறீங்க, டிவி சீரியல் அது இது நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உணரும். நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை அவசியம். வந்து எல்லா குடும்பங்களும் வந்து குழந்தைங்களை கூட்டு வந்து இந்த படத்தை காட்டுங்க. ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கு, கூட்டு குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வேலா ராமூர்த்தி சார், அவரு சொல்லவே தேவையில்ல, நல்லா நடிப்பாரு.
அப்புறம் மாரிமுத்து சார் அவரும் நல்லா அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவங்க குடும்பம் இவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த மண் வாசனை மீறாமல் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த வீராயி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வரக்கூடிய அந்த பாட்டியை நடிக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. சீனு அப்படின்னு சொல்லி கேமராமேன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கிராமத்தை அழகாக வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷுவல், ஒரு கிராமத்து பின்னணி உண்டான கதை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது.